இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் தோற்றுரும் கண்டிப்பாக, எந்த ஒரு மாற்றம் இல்லை. சிஎஸ்கே தான் வின் பண்ணணும். தலை தோனி வந்து விளையாடுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் வந்து வேறு கேப்டன் வந்து நியமிச்சிருக்காரு, ருத்ராஜ் கோட்டு. அப்புறம் வந்து வரலாம், அப்புறம் ரோஹித் சர்மா இவங்களும் விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ணணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹோம் டேமேஜ் நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ணணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தலை தோனிக்காவது அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன். நம்ம சிஎஸ்கே வின் பண்ணணும். அது இந்த இறக்கப்புற மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணணும். நம்ம சென்னை வந்து எப்பவுமே வின் பண்ணணும் கண்டிப்பாக, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன ப்ரோ களம் வந்து நம்ம தான் வெற்றி காலத்தில் இருக்க போதும். போர்க்காலத்தில் நம்ம தான் கண்டிப்பாக, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சிஎஸ்கே தான். எனக்கு வந்து நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இது டோனினா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கு தான் வந்தேனே. ஆனால் இன்னைக்கு என் பர்த்டே, அதனால தான் நான் வந்தேன். இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து சிஎஸ்கே வின் ஆகும்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கும். சிஎஸ்கேக்கு பெரிய விசில் அடிக்கும். அவர் மேட்ச் உள்ளே என்ட்ராக இருந்தீங்களா, அதிலேருந்து மேக்ஸிமம் சின்ன சொல்லுவாங்க அவர் மாதிரி இருக்கீங்கன்ட்டு. அவர் இன்ஸ்பைர்டாக வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. சொல்ல வார்த்தை கிடையாது சார், அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கிரிக்கெட் வந்ததுலேருந்தே ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் சார், அதில் எந்த மட்டும் இல்லை. இப்போ சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸு மும்பை இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக சென்னையில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு சென்னையில் இருக்கீங்க, மும்பை இந்தியன்ஸோட சென்னையில் நம்ம ஏரியா, நம்ம வந்து கடலூர்லேருந்து வரோம். அது இப்போதைக்கு வந்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் தான் இருந்தாலும், சென்னையை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து தெரியல, ஃபஸ்ட்டு மேட்ச்சு பார்க்கலாம். ஆட்டம் எப்படி இருக்கான்னு எதிர்பார்க்குறீங்க? ஆட்டம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்குன்னு பார்க்குறேன். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆட்டம் தொடர்ந்து தோல்வியை தான் தழுவி இருக்கு பல வருஷமாட்டு. இந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ்? இப்போ அவரும் தோனி இருக்கார், ரோஹித் சர்மாவும் இருக்கார். ரெண்டு பேருமே சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. யார் எல்லாம் ஃபேமஸ் தான் இருந்தாலும் பார்க்கலாம், யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். ஓகே. ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கரோட வழியில் வந்தவங்க. சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே எப்படி இருக்கும் மேட்ச்? என்ன ஒரு எதிர்பார்ப்போட உள்ள போறீங்க? களம் எப்படி இருக்க போகுது ஆட்டம்? கண்டிப்பாக இது ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக மேபி இருக்கா, நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா இன்கேஸ் வந்துட்டு செகண்ட் பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா சேசிங் எதிர்பார்க்குறோம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா டிஃபெண்ட் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு தோனியை பார்க்க பல பேர் இருக்காங்க. உங்களுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமில் யாரை பார்க்குறதுக்கு ஆவலா இருக்கு? ரோஹித் சர்மாவை பார்க்கணுன்னு தான் அவளோட இருக்கும். இது கேப்டனும் இல்லை, இப்போ வைஸ் கேப்டன் தான் பண்ணுறாரு கேப்டனாக. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா, இது ரோஹித் சர்மா தான் இம்பாக்ட் பிளேயராக இறங்குவார். வேறு அதுக்கு பதில் யார் இறங்குவாங்கன்னு தெரில. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. சூரியகுமார் கேப்டன்சி நம்ம T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் பார்த்தாச்சு. மாசாக தான் இருக்கும். இங்கே ஃபீல் பண்ணது கண்டிப்பாக கேப்டன் போன வருஷமே மிஸ் பண்ணியாச்சு. அது வந்து ஹிட்மேனு காமிப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாக. அது வந்து போன டைமே மாறிடுச்சு. நீங்கள் மேட்ச் பார்க்கலன்னு நினைக்கிறேன். போன டைமே ரோஹித் சர்மாவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து பல வருஷமா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போதுமே தோல்வியை தழுவுறதா இருக்கு. இந்த தோல்வி இவர்களுக்கு இந்த முறை வெற்றி
தொடர்ந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா 2013 2024 வரைக்கும் நடந்துச்சு. 11 வருஷம் நடந்துச்சு. அதில் அந்த 11 வருஷத்தில் 5 கப் அடித்தோம். அது ஃபஸ்ட்டு மேட்ச் தோக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் போக அது பிக்கப் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம எப்படி எல்லா பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்க அப்போ தான் தெரியும். ஆப்வியஸாக சிஎஸ்கே தான். நான் சிஎஸ்கே ஃபேன். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணும். தோனி இருக்காரு, அப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை. எவ்வளோ வருஷமா அந்த சிஎஸ்கே ஃபேனாக இருக்கீங்க? இந்த மேட்ச் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு? நான் சிஎஸ்கே ஃபேன் ஆனது தோனிக்காக. 2011 வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்து தோனி ஃபேன் ஆனேன். ஸோ இப்போ வரைக்கும் சிஎஸ்கே தோனி. தோனியை தவிர இந்த சிஎஸ்கே அணியில் வேற எந்தெந்த பிளேயர்கள் எல்லாம் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ஜடேஜாவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரச்சின், சாம் கரன் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கே அணிக்கு என்ன சொல்ல வருவீங்க? இந்த வருஷம் கப் அடிச்சிருங்க. ஒன் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக கப் அடிச்சிடணும். இந்த மேட்ச் கண்டிப்பாக மும்பை இதுதானா. சிஎஸ்கே என்ன தான் கோட்டையாக இருந்தாலும் மும்பை என்ன எவ்வளோ பெரிய டீம்னு தெரியும். எதனால் மும்பை இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு தெரியும். சென்னையில் இத்தனை மும்பை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் மும்பை. கண்டிப்பாக இன்றைக்கி மும்பை தான் ஜெயிக்குது. என்ன சொல்ல விரும்புறீங்க? ரோஹித்தோட ஆட்டத்தை மிஸ் பண்ணுறீங்க? ரோஹித் சர்மா இன்னைக்கு ஆடுறாருங்கண்ணா. இன்னைக்கு பாருங்கள் பட்டையை கிளப்புறத. இன்னைக்கு அடிதடி தான் இன்னைக்கு கண்டிப்பாக மும்பை தாங்கண்ணா, டவுட்டே இல்லை. மும்பையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல வருஷமாக முதல் போட்டி தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சீக்கிரம் அது ஒரு இதாக தான் இருக்குது. அது இன்னைக்கு மாற்றலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ்ஸாக மாறுமா? கண்டிப்பாக இன்னைக்கு மாறும். இத்தனை வருஷமாக தோத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளோ வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸாக இருக்கீங்க? ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் தான் எப்பவுமே சென்னை தான் எப்பவுமே எல்லாரும் போடுங்க. ஓஹோ பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோல்வியை தழுவுறாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லை நமக்கு சாதகமா? நம்மளுக்கு தான் சாதகமாக இருப்போம். நாங்கள் ஓட்டு போடுறோம், நாங்கள் தான் சாதகமாக இருப்போம். மேட்ச் பயமாக தலை. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இன்னைக்கு ஆட போகிறாரு. ரோஹித் சர்மாவோட பார்க்க தான் வந்திருக்கணுமோ. லாஸ்ட் இயர் சேப்பாக்கில் ரோஹித் சர்மா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்போ இதே சேப்பாக் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாலேஜபிள் க்ரௌட் என்ன சொன்னாங்கன்னா, அவர் கேப்டன்ஷிப்பில் மாற்றிருங்க, அவர் வேஸ்ட்டு, இட்மா இல்லை டக்மான்னாங்க. அதே ரோஹித் சர்மா இன்றைக்கி எதே சேப்பாக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. 2 ஐசிசி டிராஃபியோடு உள்ள வந்திருக்காரு தலைவர். சரிங்களா, அதான் தலைவர். இந்த வாட்டி தலைவர் பேட்டிங்காக வெயிட் பண்ணுகிறேன். இன்னைக்கு இருக்கு ஹிட்மேன் ஷோ இன்னைக்கு இருக்கு. உள்ள பாருங்க இருக்கு. ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. இல்லை பனின் உள்ள போய் போட தலைவர். உள்ள மாட்ட முடியாது. பனின் உள்ள போய் போடுகிறேன். போட்டுட்டு தலைவர் வரும்போது காட்டுறேன் நான். அதான் வருவார். ஆனால் ஜெயிக்கலாம் முடியாது. ஸ்பாட்ல அது முதல்ல வின் ஆகட்டும், அப்புறம் பண்ணலாம். ஜெயிக்கிறது முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது கூடாது. பல வருஷமா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஆமாம் மேட்ச் ஃபெயிலியரா தான் இருக்கு. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? வருத்தமா இருக்கா? இல்ல சிஎஸ்கே எம்ஐ வந்துட்டு சேப்பாக் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதோட டாமினேஷன் தெரியும். எம்ஐயோட டாமினேஷன் உங்களுக்கு வந்துட்டு சேப்பாக் மேட்ச்ல தெரியும். ஸ்டேடியத்தில் வந்துட்டு அதிக வின் யாரும் தெரியும். லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்க. அது இல்லாமல் டீமில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படியே கான்ட்ரவர்சி போயிருந்ததுனால வந்து லாஸ்ட் இயர் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஒற்றுமையாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு எம்ஐ வந்துட்டு சேப்பாக்கில் வந்து அடிக்கும் அந்த டைம். நீங்கள் பார்ப்பீங்க, இன்னைக்கு மேட்ச் பார்ப்பீங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிக்கிறாரு. ரோஹித் சர்மா அடிக்கலனா அவுட் ஆயிட்டானா வெளில வந்துருவாரு. வெளியே கண்டிப்பாக வந்துருவாரு. வேற வழி இல்லை. இவர் வந்து இங்கிலீஷ் பயங்கரமாக பேசுவார். ஆனால் இவர் பிராண்டு தோனிக்காகவே ஒரிஜினல் பிராண்டாக ஒரு சிக்னேச்சர் போட்டு பயங்கரமாக இது பண்ணிக்கிறாப்பல. இது வந்து இதுக்கோசரம் இல்லை, விற்கிறதுக்கோசரம் இல்லை. இந்த பிராண்டுக்கும் தலை டோனி இன்னும் பயங்கரமாக இவரை போல ஆளுங்களை சொல்லிக்கிறாரு பாருங்க. ரோஹித் சர்மா அதை அடிப்பார், இதை அடிப்பார். அவர் எதை அடிக்க மாட்டார். தோனி தலை தான் அடிப்பாப்பல இங்கே சேப்பாக்கத்தில். பேட்டிங் வர சொல்லுங்க. கலாச்சாரா பார்த்துங்க. சூப்பராக இருக்க போது இன்னைக்கு நாங்கள் வின் பண்ணிட்டு பேசுவோம். எங்கள் வின் தான் பேசுவோம். தொடர்ந்து வந்து முதல் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து தோல்வியை தான் தள்ளிருக்கு. இவ்வளோ வருஷம் பல வருஷம் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்கும். இந்த சீசனே வின் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் எப்பயும் போல தகு காட்டுவோம்.